யார் மேலே கோவம்? சுத்துறியா? ஹாய் நாங்கள் 2 பேருமே 90's கிட்ஸ் தான். 90's கிட்ஸ்னு ஒரு கடையே இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லுக்குளம் பக்கத்தில் இருக்குது, மேரிஸ் கார்னர் பக்கத்தில். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா புல்ஜார் சோடா குடிக்க போகிறோம். வந்தோடனே ஷாக் ஆகிட்டோம். நாங்கள் சின்ன வயசில் பார்த்த விஷயம்லாம் இங்கே இருக்குது. அப்படியே உங்களுக்கும் காட்டுறோம் பாருங்கள். இதில் எதுவும் மிஸ் ஆகிருந்தாலும் சொல்லுங்கள். நான் கடைக்குள்ளே வந்தோடனே நிறைய விஷயத்த பார்த்து ஷாக் ஆனோம். என்னென்ன விஷயம் நீங்களே பாருங்கள். உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபுல்லாக ட்ராயிங்ஸாக இருக்குது. அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் என்னென்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லா ட்ராயிங்குமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில விளாண்ட விஷயம். இது பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில விளையாட்டோட பேர் இப்போ எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டு விளையாட்டு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பம்பரம் விடுறது, டயர் ஓட்டுறது, ஜான் வச்சு தாண்டி விளையாடுறது கேட்போம். அப்புறம் தூக்குனாங்குருவி கூடு, சோறு காய்ச்சி குழம்பு ஜாமாங்க, விளையாட்டு ஜாமான், சொக்கு ஜாமாங்க சின்ன வயசில் விளையாடுறது. இங்கே அங்கங்கே மெசேஜஸ் இருக்கு, கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது துப்பாக்கி சின்ன வயசில் விளையாடுறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுதான். நாங்கள் சின்ன வயசில் தாத்தா கடைன்னு சொல்லுவோம். அந்த கடையில் உள்ள எல்லா பொருளும் இருக்குது. என்னோட ஃபேவரெட்டு ஜவ்ஜோ மிட்டாயி, மம்மி டாடி. இது எங்களோட ஃபேவரெட்னே சொல்லணும். இந்த பார்க்க வந்து இங்கிட்டு திருப்பி இங்கிட்டு திரும்பினா மம்மியாகவும் அங்கிட்டு திருப்பினா டேடியாகவும் தெரியும். ரொம்ப பிடிச்சது. அடுத்து எங்கே பார்க்குறீங்க அரிக்கன் லைட்டு. இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. நாங்கள் இந்த லைட் வச்சு எங்கள் அம்மாலாம் படிக்க சொல்லியிருக்காங்க. இது திரியை ஏற்றி படிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வயலுக்கு இதை தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்போதைக்கு. இப்போ இது இருக்குங்கிறதே பெரிய விஷயம்தான். இதெல்லாம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பரமபதம். இப்போ புல்ஜார் சோடா குடிக்க போகிறோம். சோடா மட்டும் வேணாம். ஓகே, ஃபுல்ஜார் சோடாவில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஸ்ப்ரைட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து சோடா போட்டு பண்ணுறோம். உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்? ரெண்டுத்துலேயும் ஒன்று. என்னண்ணா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து சோடா கேஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரைட்டில் வந்து ஸ்வீட்னஸும் கேஸும் இருக்கும். இது வந்து ஸ்வீட் கம்மியாகவும் கேஸ் இருக்கும். அதே மாதிரி சால்ட்டு போடும்போது உங்களுக்கு பொங்கி வரும். ஓகே, எனக்கு ஒரு சோடா போட்டு ஒரு புல்ஜாரு, ஸ்ப்ரைட் போட்டு ஒரு புல்ஜாருண்ணா. உள்ள என்னண்ணா போட்டீங்க? லெமன், ஜிஞ்சர், மின்ட் அண்ட் கிரீன் சில்லி. அதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி போட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகலாம். One, two, three. ஃபர்ஸ்ட் டைம் நான் புல்ஜார் சோடா சாப்பிட்றேன். சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சின்ன வயசில் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்பயும் பார்த்துருக்கேன். சவுச்சவு முட்டாய் இங்கே இருந்துச்சு. எனக்கு அது இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளாக தெரியிருந்த ஒரு பொருள் இங்கே கிடச்சிருச்சு. அது சிவுன்னு கூட ஒரு டைம் நான் என்னோட ஃபோன் செய்யறதுலாம் போட்டு கீழ் போய் வச்சுருந்தேன். அது இங்கே அதாவது கேஷுவலாக கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் தஞ்சாவூர்ல இருந்து இதெல்லாம் தெரியவே இல்லை. எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு என்ஜாயாக இருந்துச்சு. நேரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். முக்கியமாக 90's கிட்ஸ்க்கு மட்டுக்காக இல்லை இந்த கடை,
2K கிட்ஸ்க்காகவும் இந்த கடையில் இருக்குது. பீஸா, பர்கரு, அப்புறம் வந்து கோழி நிறையா இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தஞ்சாவூரில் டிஃப்ரெண்ட்டான கடை எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். எங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனா அமுக்குங்க. பாய். ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. அண்ணா உங்கள் பேர்? பிரசன்னா. இந்த தாட் எப்படின்னா வந்துச்சு? அசல் அப்படியே 90s கிட்ஸோட லைஃப் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க இந்த கடையில். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 90s கிட்ஸில் பிறந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு இது பண்ணுறாங்க, செப்பரேட்டாக பிரிக்கிறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து எதுக்காண்டி இது கொண்டு வந்தேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம விளையாட்டு கிரிக்கெட்டு, பணமட்டை, கிட்டி புள்ளி எதுவுமே யாருமே விளையாட கிடையாது. இப்போ எல்லாம் நெட்டில் தானே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறாங்க, செஸ் விளையாடுறாங்க, பப்ஜி. இப்போலாம் பப்ஜி தான் பெருசாக போயிட்டுருக்கு. பப்ஜி விளையாடுறாங்க தவிர பக்கத்தில் என்ன நடக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது கூட தெரியாமல் இருக்காங்க தவிர. சரி அவங்களாம் அதாவது 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே. நம்ம கடைக்கு வந்தால் நம்ம லைஃப்பை கொஞ்சமாச்சும் வாழ்ந்து பார்த்ததோட அர்த்தத்தாச்சும் கண்டுபிடிச்சிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி தான் கடை ஓப்பன் பண்ணுது.